நீட் தேர்வுகள் மட்டும் கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் டேராடூன்ல சொன்னது மாதிரி இதுவரைக்கும் 152 தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு கடந்த 10 வருஷத்துல. இந்த மோடி அரசு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடந்தாலும் சரி, தேர்வுகள் நடந்தாலும் சரி, அதெல்லாம் லீக் ஆகிற முறையை அவர்களால் நிறுத்த முடியல. 152 தேர்வுகள் இது வரைக்கும் லீக் ஆச்சுன்னா எந்த லெவல்ல அவங்க தேர்வுகளை நடத்துறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மோடி அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து ஒரு நிர்வாகமின்மையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் அலக்களிக்கின்ற ஒரு தேர்வு முறையை தான் வச்சிருக்கு மோடி அரசு. இதை நிறுத்த வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் நீட்டை பொறுத்த மட்டும் நீட்டுக்கு எதிர்க்காக நீட்டு தேர்வை தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்த்து வருகின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 5 மாணவிகள் இந்த ஆண்டு நீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவர்களை போய் பார்க்க கூட கிடையாது பாஜகவுடைய மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள். பாஜக காரர்களை பொறுத்த மட்டும் மற்ற எல்லாத்துக்கும் கம்பு சுத்துறவங்க இதை பத்தி நீட்டை பத்தி ஏன் பேச மாட்டாங்க? ரொம்ப முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாதது. அகில இந்திய அளவில் இப்ப நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வருகிறார். அதே போல உண்ணாவிரதம் இருக்கின்ற லடாக் பகுதியை சேர்ந்த வான்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்காரு. அவருடைய உண்ணாவிரதம் மிக சீரியஸா இருக்கிறதுனால அவருக்கு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. இதை பொறுத்த மட்டும் இந்த போட்டித் தேர்வுகளுடைய நம்முடைய கோரிக்கையே நேர்மையான போட்டித் தேர்வு வரணுங்கிறத. ஆனா மோடி அவர்களை பொறுத்த மட்டும் கல்வித்துறை அமைச்சர் கையாளாகாத கல்வித்துறை அமைச்சராக பிரதான் இருக்காரு. அதனுடைய விளைவாக தொடர்ந்து நீட் தேர்விலிருந்து எல்லா தேர்வுகளும் இதுவரைக்கும் 152 தேர்வுகள் மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதில்லை, ஒரு மந்திரி ரிசைன் பண்ணதில்லை, யாரும் பதில் சொன்னதும் இல்லை. அதனால மோடி அரசை பொறுத்த மட்டும் யாரும் பொறுப்பேற்க தயாராக இல்லை. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி மிக கடுமையாக காங்கிரஸ் கட்சி எழுப்பும். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல இந்த முறை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கடும் கோரிக்கையாக இருக்கு.